ஹாய் செல்லகுட்டீஸ், வெல்கம் டு ட்ராவல் வித் பிரியன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாண்டிச்சேரி வீலாக் தான். ஆக்சுவலாக நான் ஃபுட் வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி ட்ரை பண்ணுவோமேன்னு கிளம்புனேன். ஃபஸ்ட்டு வந்து பிளான் வந்து சென்னை, பட் சென்னை வந்தால் எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் பாண்டிச்சேரி போகலான்னு ஆன் த வேல என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் துறைப்பக்கத்தில் இருந்தார். அவரை பார்த்துட்டு அப்படியே வந்து லஞ்ச் டைம் ஆனதும் எனக்கு ஆந்திரா மெஸ் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அவர் பக்கத்தில் இருந்த ஒரு ஆந்திரா மெஸ் கூப்பிட்டு போனார். ஸோ சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்னோடய ஃபேவரேட் அப்படின்னா அவங்களோட பப்புவும் அந்த பருப்பு பொடி, அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி அவங்க ஸ்பெஷலாக கொடுத்துருந்தாங்க என்னென்னா புளிச்சக்கீரை துவையல் அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் அந்த பீட்ரூட் பொரியலுமே வந்து அரிசி பொடி போட்டு பண்ணியிருப்பாங்க போல், ரொம்பவே செமையாக இருந்துச்சு. ரெண்டுமே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து மெதுவாக ஃப்ரெண்ட் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அவருக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நான் திருவான்மியூர் வந்துட்டேன். திருவான்மியூர் டு பாண்டிச்சேரி பஸ் ஏறிட்டேன். ஸோ 2-3 hours கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்ன செய்கிறது, வந்து தான் ஆகணும். மேபி அந்த பஸ் ஏறி அதுக்கப்புறம் போக 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 கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருச்சு. அப்புறம் காற்றுமே ஜில்லு ஜில்லுன்னு அடிச்சதும் அப்படியே டைம் பாஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 4-5 மணி டைமில் பாண்டிச்சேரி வந்துட்டேன். பட் திடீர்னு பாண்டிச்சேரி பிளான் போட்டேன், பட் ரூம்ஸ் எதுவுமே புக் பண்ணல. ஸோ அப்போ வந்ததுக்கப்புறம் செக் பண்ணது நோமேட் ஹவுஸ் அப்படின்னு டார்மெண்ட்ரி கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் சோலோ ட்ராவலர்ஸ்க்கு. ஸோ இது பார்க்க நல்லா இருந்துச்சு, ரிவ்யூ நல்லா இருந்தது. ஸோ இங்கேயே புக் பண்ணிட்டேன். புக் பண்ணதும் டவல் நான் கொண்டு வரல, ஹோட்டல் கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு வந்தேன். டார்மெண்ட்ரியில் அந்தளவுக்கு கொடுக்க மாட்டேன், பே பண்ணி வாங்குறாப்புல தான் இருக்கும். அப்போவுமே டவல் அவைலபிள் இல்லை. அப்படி டவல் வாங்க போது தான் இந்த அக்காவோட கடையை பார்த்தேன். நான் பார்த்ததுமே ஒரு வீடியோ கண்டிப்பாக எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் அந்த அக்காடியே டவலில் எங்கள் கடை பக்கத்தில் எதுவும் துணி கடை இருக்கான்னு கேட்டு வந்தேன். ஸோ பக்கத்தில் இல்லை, மெயின் தான் போகணும். வந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சென்னை சில்க்ஸ் இருந்துச்சு, அங்கே தான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் என்னெல்லாம் இருக்குது என்னென்னு பார்த்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இவங்க பேக்கிங்கும், அதுவும் இலையில தான் வச்சு தான் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து அந்த வடை எடுக்கிறது கூட கையில் எடுக்காமல் ஒரு இதை வச்சு பிக்கர் வச்சு எடுத்து பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணது வந்து அந்த உருண்டை, அப்புறம் ஒரு பட்டாணி, அதுக்கப்புறம் ஒரு வடை, எல்லாமே சேர்த்து 22 ரூபா தான் எனக்கு ஆச்சு. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட், கொஞ்சம் ப்ராப்பராக ஹைஜீனாகவும் பண்ணாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக பாண்டிச்சேரி போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மஸ்ட் ட்ரை பிளேஸ்ன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கி எழுந்துச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே நான் பிளான் பண்ணது ஒயிட் டவுனில் உள்ள கோரமண்டல். நிறைய பேக்கரி ஸ்ட்ரீட் அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் நான் போனது கோரமண்டல். இங்கே வந்து ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபுட்டோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஒன்று நான் பிரச்சனையாக ஃபீல் பண்ணதுன்னா கஸ்டமர் சர்வீஸ் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து உட்காந்தாலே வந்து என்ன சார் வேணும்னு கேட்குறதுக்கு 10 to 15 minutes ஆகுது. ப்ளஸ் வந்து ப்ராப்பரான ஒரு என்ன சொல்கிறது கவனிப்பு அப்படிங்கிறது இல்லை. மேபி இவங்க வந்து ரொம்ப பெரிய ரெப்யூட்டேஷன் இருக்கிறதுனால அந்தளவுக்கு லெத்தாஜிக்காக இருக்காங்களா என்னென்னு தெரியல. பட் வந்து ஆம்பியன்ஸ் வைஸ் ஓகே. நீங்கள் வந்து ஒரு கப்பலாக வரீங்க, ஒரு ஃபேமிலியாக வரீங்க, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேஸ் ஓகே தான். பட் வந்து ரொம்ப கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரிக்கு வந்து இந்த இடம் ரொம்பவே லக்ஸூரியஸாக இருக்குன்னே நான் சொல்லுவேன். ஸோ மஸ்ட் விசிட் ஃபார் ஃபோட்டோ அண்ட் ஃபுட் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு இல்லை. நான் இங்கே ஆர்டர் பண்ணது என்னென்னா ஒரு கேரட் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கேரட் கேக் ஃபஸ்ட் ஃப்ளோர் போடணும்னு சொல்லிடுறாங்க. கேக்ஸ் ஆர்டர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா காஃபினா மட்டும்தான் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவே வந்து நான் உட்காந்து ஒரு 20 minutesக்கு மேலே அதுக்கப்புறம் கழித்து வந்து தான் சொன்னாங்க, சார் வந்து காஃபீஸில் மட்டும்தான் தான் கீழே அப்படின்னு. ஸோ மேலே வந்து உட்காந்தது அதுவுமே வந்து நான் போய் ஆர்டர் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவங்க வந்து என்னென்னு கூட கேட்கல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு மேபி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சான்னு தெரியல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தேன், டேஸ்ட் ரியலி குட், நல்லா தான் இருந்துச்சு. மோரோவர் வந்து அவங்களோட ரெப்யூட்டேஷனுக்கு ஏற்றாப்புல ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டி வைஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து இது 270 rupees வித் ஜிஎஸ்டி. ஃபைனலாக நான் பே பண்ணது வந்து 310 rupees. 310 ப்ளஸ் வித் ஆம்பியன்ஸ் ஒர்த்தா அப்படின்னா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பட் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க கஸ்டமர் சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
அதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். மற்றபடி ஃபுட்டு ரொம்ப செமையாக இருந்துச்சு, ஆம்பியன்ஸும் ரொம்ப ராயலாக சூப்பராக இருந்துச்சு. ஓகே, கோரமண்டல் முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்தது அந்த வால் ஆஃப் டவுன் அப்படின்னு ஒரு பிளேஸு. இது என்னென்னா ஸ்டாச்சூஸ் நிறையா ரியலிஸ்டிக்காக அந்த பொம்மை மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ட்ரி ஃபீஸ் வந்து $295 per பர்சன். எனக்கு ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஃபஸ்ட் டைம் பாண்டிச்சு, ஸோ என்னெல்லாம் இருக்கோ பார்க்கலாமே அப்படின்னு தான் வந்தேன். ஃபஸ்ட்டு வந்தோடனே டெடி மியூசியம்னு ஒன்று வச்சுருந்தாங்க. என்ன டெடி பியர் பொம்மை மாதிரியே உள்ளதில் நிறைய கண்ட்ரி நேஷ்னாலிட்டிஸ் உள்ள அந்தந்த கண்ட்ரியோட ட்ரெஸ்ஸஸ் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு பொம்மை மாதிரி வச்சுருந்தாங்க. கண்ட்ரிஸ் மட்டும் இல்லை, தமிழ்நாடு இந்த மாதிரி வேறு கல்ச்சரில் உள்ளது எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா மேலே வச்சதுனால ஒரு லெவலுக்கு மேலே எந்த கண்ட்ரி என்னென்னு பார்க்க முடியல. ஒரு ஷோகேஸ் பீஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து சில பொம்மைகள்லாம் எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த இவரோடது, அதுக்கப்புறம் வந்து இவர் யாருன்னு தெரில. இதுக்கப்புறம் இந்த சைடு த வேர்ல்ட் டாலஸ்ட் மேன், அப்புறம் ஷார்ட்டஸ்ட் உமன் அந்த சைடு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மதர் தெரசாவோடது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாய்பாபாவோடது, அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் அவரோடது, அதுக்கப்புறம் மொனாலிசாவோடது, அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரசிடெண்ட் டாக்டர் அப்துல் கலாம் அவரோடது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு தான் நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் சார்லி சாப்ளினோடது, கீழே வந்து அப்புறம் ஒரு சிங்கர் மைக்கேல் ஜாக்சன் அவரோடது, அதுக்கப்புறம் காந்தி, அதுக்கப்புறம் வந்து ஜாக்கி சான், அமிதாப் பச்சன், அப்புறம் டோனி இவரோடதெல்லாம் எல்லாமே வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஃபீல் பண்ணது வந்து அந்த ரவீந்திரநாத் தாகூர் அவரோடது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்துச்சு, வந்து ஒரு 1 or 2 weeks அந்த மாதிரி தான் ஆச்சு. எப்படின்னா அந்த சாய்பாபா வந்து கண்ணை திறக்கிறாப்புல ப்ளஸ் வந்து வாயை அசைக்கிறாப்புல வச்சுருக்காங்களாம். இது வந்து கீழே மோட்டர் கொடுத்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், எப்படின்னு உங்களுக்கு அந்த கண்ணு திறக்கிறது நல்லாவே தெரியும். இது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஆப்போசிட்டில் கோப் காஃபேன்னு ஒரு காஃபே இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு மெனுவை பார்த்துட்டு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் கடைக்குன்னு போட்டிருந்தாங்க. அப்படி போனதான் ஈட் மை கேக்குன்னு ஒரு கடை. பட் வந்து கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே முடியாது அந்த லெவலில். நான் போய் மேலே ஒரு ½ an hour உட்காந்துட்ருக்கேன். 10 டேபிள்லாம் வந்து என்ன எது கொடுக்குறாங்க, இது பண்ணுறாங்க, எனக்கு யாருமே எதுவுமே கேட்கல. அதனால் நானே கடுப்பாக்கி கிளம்பி வந்துட்டேன். அப்படியே வெளியே வந்துட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டில் அந்த எப்படி சொல்கிறது, ஸ்டார்பக்ஸ் பக்கத்தில் வந்து அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் பீச் போல். நானே அப்படியே வழி தெரியாமல் எந்த ஏதாவது ஷாப்ஸ் நல்லா இருக்கா, எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த கான்செப்டில் தான் வந்தேன். ஸோ போனது பீச் பார்த்தேன். பீச் பார்த்ததுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே பீச்சில் காற்று வாங்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகி முடித்ததுக்கப்புறம் தான் பசிக்க ஆரம்பிச்சு மறுபடியும் லஞ்சு. ஸோ போனதான் காமாட்சி ரெஸ்டாரண்ட். இது ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ ஒரு அண்ணா வந்திருந்தார்ல, அந்த அண்ணா தான் 1 person அப்படின்னதும் டக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி கொடுத்தாப்புல, இந்த டேபிள் இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட போகிறேன். ஸோ நான் போய் ஆர்டர் பண்ணது வந்து சிக்கன் 65 பிரியாணி. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, கஸ்டமர் சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. எவ்வளோ ரஷ்ஷாக இருந்தாலும் ரொம்ப சிரித்த முகத்தோடு வந்து சர்வ் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து அவ்வளோ ரஷ்ஷை எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு, குவான்டிட்டியுமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு சாப்பிட முடியல. நான் வந்து
கொஞ்சம் ரைஸ் மட்டும் வச்சுட்டு தான் வந்தேன். ஏன்னா எனக்கு ஐம் ஆல்ரெடி ஃபுல் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப எடுத்துக்க வேணாம் அப்படின்னு. பீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க கொடுத்தது கத்திரிக்காய், ஆனியன் கூட நான் 2 டைம் கேட்டேன் எக்ஸ்ட்ரா. அதுவும் அவங்க கொடுத்தாங்க கோச்சிக்காமல். எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. நீங்கள் போகணுன்னா கொஞ்சம் முன்னாடியே போனீங்கன்னா ஒரு 1/2 அன் முன்னாடி போனால் தான் டேபிள்லாம் கிடைக்குங்க ஜி. ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். மஸ்ட் ட்ரை பிளேஸ் இன் பாண்டிச்சேரி. அப்புறம் இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு, சாரி இது ஒரு டெசர்ட் ஷாப்பு. வந்தேன், எனக்கு வெளியேருந்து பார்க்கும்போது நிறைய கேக்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ட்ரை பண்ணலாமேன்னு வந்தேன். பட் கடையில் உள்ளவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ரொம்பவே செம்மையாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்க மாதிரி இருந்துச்சு. பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த ப்ளூபெரியோடவும் சரி, அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராபெரியும் சரி, ரொம்பவே அட்ராக்டிவாக, டிசைனும் நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை. நானே ட்ரை பண்ணுவேன் நெக்ஸ்ட் டைம் போகும்போது. ஓகே கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டீங்க. நான் இதே மாதிரி நான் என்னோட கண்டினியூஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.